ஹாய், நம்ம என்னங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எஃப்ஏல வச்ச பொருள் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால், அதாவது குவாலிட்டி ப்ராப்ளம், அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணும். அதாவது எஃப்ஏல வச்ச ப்ராடக்டை எம்எஃப்எனுக்கு மாற்றணும், நார்மல் இன்வென்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டரில் இருக்கோம். இதில் இன்வென்ட்ரி போய்க்கோங்க, மேனேஜ் எஃப்ஏ இன்வென்ட்ரி அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எஃப்ஏ இன்வென்ட்ரியை நார்மல் இன்வென்ட்ரியாக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் நம்ம ரிட்டன் எடுத்து நம்ம கைக்கு வரணும். ஸோ நம்ம கைக்கு வந்த பிறகு தான் நம்ம அதை மாற்றணும். இல்லைனா அங்கே பாதியிலே ஹோல்ட் ஆகி உங்கள் லிஸ்டிங்கை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றும். ஸோ உங்கள் கைக்கும் வராது, அங்கேயும் போகாது. ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ, அதாவது ஒரு 50 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 50 ப்ராடக்ட்டும் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்வென்ட்ரியை நார்மலுக்கு மாற்றுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த இன்வென்ட்ரியை எஃப்ஏலேருந்து எம்எஃப்என், அதாவது நார்மல் இன்வென்ட்ரிக்கு மாற்றினீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்கள் கைக்கு கிடைக்காம கூட போகலாம். ஸோ நம்ம இப்போ ரிமூவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம எப்படி கையில் வாங்குறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதில் இந்த ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆக்ஷன் ஆன் ஒன் செலக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அதாவது கிரியேட் ரிமூவல் ஆர்டர்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சைடில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டவுன் ஏராவை கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கிரியேட் ரிமூவல் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ இதில் கிரியேட் ரிமூவல் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபில்ஃபில்மெண்ட் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த சென்டரில் வச்சுருக்கீங்க, கோயம்புத்தூர் சென்டரில் வச்சுருக்கீங்களா இல்லை சென்னை வேர் ஹவுஸில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்னையில் வச்சுருக்கேன், ஸோ சென்னையை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக அவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை எக்ஸ்பிரஸ் டெலிவரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ரிமூவல் ஆர்டர் ஐடி வந்து அவங்க டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுவே. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், இது வந்து ஃபில்ஃபில்டு குவாலிட்டி ஃபார் ரிமூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்ஃபில்ஃபில்டு அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆன ப்ராடக்ட்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் இதில் இருக்கும், டேமேஜ் ஆனதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில்டு 0 யூனிட்னு காட்டிருக்காங்க. ஸோ நான் அதை ஆல்ரெடி கைக்கு வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன், அந்த ப்ராடக்ட் எடுத்ததுனால 0ன்னு காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எம்எஃப்எனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ பேக்கில் வந்துடுங்க. ஸோ இன்வென்ட்ரி போய் எஃப்இ இன்வென்ட்ரி போய்க்கலாம். ஸோ நம்ம இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஆக்ஷன் ஆன் ஒன் செலக்டட் கொடுக்கலாம். ஸோ இது பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்த செக் பாக்ஸை நம்ம கொடுக்க வேண்டாம், நேராக எடிட்டுங்கிற ஆப்ஷனில் போய் டவுன் ஏராவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன் ஏராவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டு ஃபில்ஃபில்டு பை மெர்ச்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க, மெர்ச்சன்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஃபார் ரிமூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரிமூவல் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராடக்ட் ரிமூவலுக்கு போயிடும். ஸோ இது நம்ம ப்ராடக்ட் ரிமூவல் ஆல்ரெடி கொடுத்து நம்ம பொருளை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ கன்வெர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வென்ட்ரிக்கு வந்துடும், அதாவது நார்மல் இன்வென்ட்ரிக்கு அந்த ப்ராடக்ட்டு கன்வெர்ட் ஆகி வந்துடும். எஃப்இஏல அது காமிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் எஃப்இஏலேருந்து நார்மல் இன்வென்ட்ரி, அதாவது எம்எஃப்எனுக்கு இன்வென்ட்ரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரிமூவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த ப்ராடக்டை உங்கள் கையில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வென்ட்ரியை மாற்றுங்க. ஸோ அது ரிமூவல் ஆர்டர் கொடுத்து ஒரு 15 டேஸ், அதாவது 15 நாளுக்குள்ளே அது வரலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் வாங்கி தான் அதை மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, நார்மல் இன்வென்ட்ரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்காம கூட போகலாம். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்.